பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். திமுகவை எந்த குற்றச்சாட்டை சொல்லி தாவேகா வீழ்த்தியதோ அதே குற்றச்சாட்டு இன்னைக்கு தாவேகாவை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கு. தாவேகா ஆட்சி அமைத்து 100 நாள் ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக அந்த ஆட்சியின் மீது பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சிகள், பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக தாவேகா எந்த குற்றச்சாட்டை மக்களிடம் சொல்லி திமுகவை வீழ்த்தியதோ அதே குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி அவங்களையும் வீழ்த்த வந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டு என்ன அண்ட் இந்த விஷயத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தாவேகா முன்வைத்த குற்றச்சாட்டு அப்படின்றது திமுக மீது, திமுக ஆட்சியின் மீது அவர் வைத்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்றது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்றது அவங்க தொடர்ச்சியாக மக்களிடையே பரப்பின விஷயம். ஒரு கொலை நடக்குது, ஒரு பாலியல் வன்புணர்வு நடக்குது, காவல் மரணம் நடக்குது, இப்படி எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக அதை மக்களிடையே பரப்பி தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தாவேகாவினுடைய தலைவராக இருக்கும் பொழுது மிக வீரியமாக இந்த குற்றச்சாட்டுகளை தான் பொதுமக்களிடையே கொண்டு சென்றாரு. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கூடையும் சண்டை போடும் பொழுது இதை தான் முன் வச்சுருந்தாங்க. பாருங்கள், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது, கொலை நடக்குது, ரேப் நடக்குது, இந்த ஊரில் செக்ஷுவல் அசால்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு, நிறைய குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக அவங்களும் பல இடங்களில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் அவங்களுடைய அஜெண்டாவாக இருந்தது. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கொள்கை அளவில் பெரிய ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் ரெண்டு பேரும் ஐடியாலஜிக்கலாக அவங்க வேறு பாதையில் அவங்க பயணிக்கலை. திமுகவினுடைய இன்னொரு வேர்ஷனாக தான் அவங்கள முன்னிறுத்தினாங்க. குறிப்பாக சமூக நீதியாக எடுத்துக்கலாம், அல்லது மதச்சார்பற்ற அந்த கொள்கையாக இருக்கலாம், மாநில சுயாட்சியாக இருக்கலாம், பெரியாராக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், இப்படி கிட்டத்தட்ட ஒரு திராவிட கட்சியினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் தங்களை அவங்க முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க. ஐடியாலஜிக்கலாக எந்த இடத்துலையும் திமுகலேருந்து அவங்க வேறுபடவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் கூட நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே திமுகவை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் தாவேகாவினுடைய செயல்பாடுகள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் ரூட்டை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது நிச்சயமாக நம்மளால் புரிந்துக்க முடியும். அப்போது ஐடியாலஜிக்கலாக எந்த இடத்துலையும் அவங்க டிஃப்ரெண்ட்டாக செயல்படலை. ஆனால் அவங்க முன்வைத்த குற்றச்சாட்டு அப்படின்றது திமுகலேருந்து அவங்க எங்கே மாறுபடுறாங்க அப்படின்னா, திமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக ஒரு சட்டம் ஒழுங்கை சரியாக நிர்வகிக்க முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்துட்ருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்றத அவங்க தொடர்ச்சியாக முன்வைத்த குற்றச்சாட்டு நடந்த கொலைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தது அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருக்கு. இன்னைக்கு தேதியில் தாவேகா ஆட்சி அமைந்த 100 நாள் ஆயிடுச்சு. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னவாக இருக்காங்க? கொலை, கொள்ளை, குற்றம், பாலியல் வன்புணர்வு இதெல்லாம் நின்றுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலத்தை விட ரொம்ப ஜாஸ்தியாக இந்த பிரச்சனை அப்படின்றது போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அதே குற்றச்சாட்டு எதை வைத்து அவங்க திமுக வீழ்த்தினாங்களோ அது அவங்கள நோக்கி இன்னும் வீரியமாக வந்து கொண்டே இருக்குது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2 முக்கியமான படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 2மே இளம் வயது மாணவர்கள்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்த கல்லூரி மாணவர் அமுதன், அவருடைய மரணம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுவும் சட்டமன்றம் கூடின சமயத்தில் இது 2மே நடந்திருக்கு. அமுதனோட கொலை கோயம்புத்தூரில், இன்னொன்று சென்னையில் தனுஷ் அப்படின்ற மாணவருடைய கொலை. இது 2யுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இயல்பாக தெரியும் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, எவ்வளவு சந்தி சிரிச்சிட்ருக்கு அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த 2 படுகொலைகளை நம்மளால் சொல்ல முடியும். ஒரு ட்ரக் மெனஸும் அதில் இருந்திருக்கு. ஒரு போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு மரணம் தான் இது 2மே. இந்த போதைப்பொருள் தொடர்பான தகவலை டிப் ஆஃபை இவங்க காவல்துறையிட்ட கொடுக்குறாங்க. அதை ஒட்டி தான் இந்த மரணமும் நடக்குது. அதுவும் யூஸ்வலாக ஒரு கொலை அப்படின்னா கூலிப்படை இருப்பாங்க, அவங்க கொலை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸே இன்னொரு ஸ்டூடெண்ட்டை தாக்கி படுகொலை அடையாது. அந்த மாதிரியான ஒரு மோசமான படுகொலை தமிழ்நாடு இந்த சமீபத்தில் சந்திச்சிருக்கு. ஒரு 10 நாளுக்குள்ளே இந்த 2 மரணங்கள் நம்ம சந்திச்சிருக்கோம். இது தனியாக ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே மட்டும் நான் சொல்கிறது. அது இல்லாமல் முந்தானத்து ஒரு கோயில் திருவிழாவில் 2 பேர், அவங்களும் ரொம்ப இளம் வயது உடையவர்கள் தான், அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க. பாலியல் வன்புணர்வு சம்பவம் அப்படின்றது நிறையா நடந்துகிட்ருக்கு. இப்படி ஏகப்பட்ட சம்பவம் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக ட்ரக்கு குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் பரவி இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு போதை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்ற நிறைய குற்றச்சாட்டை தாவேகா திமுக மீது வச்சாங்க. இன்றைக்கி அவங்க ஆட்சி பொறுப்பேற்றுட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? இதை சரி செய்வதற்கு, ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு இந்த ட்ரக் தொடர்பான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்கள் நடந்துகிட்ருக்கு. கஞ்சா அடிக்கிறது, அதை வைத்து பிரச்சனை பண்ணுறது, ஸ்கூலில் ஒரு மாணவர் பிரச்சனை பண்ணுறது, இப்படி நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அரசு எடுத்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் சொல்கிறபடியான சம்பவம் எதுவுமே நடக்கலை. அது இல்லாமல் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. மாணவர் சமுதாயத்துக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்மளால் எளிதில் கடந்து போகவே முடியாது. இதில் ஒரு தீர்க்கமான நடவடிக்கை அரசு எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு தீர்க்கமான நடவடிக்கை அரசு எடுத்த மாதிரி தெரியல. குறிப்பாக
முதல்வர் சைட்ல இருந்து ஏதாவது ரியாக்ஷன் வந்திருக்கா இந்த மாதிரியான மரணத்துன்னு கேட்டிங்கன்னா அப்படியான ரியாக்ஷன் எதுவுமே வரல. அமைச்சர்கள் வந்து போகிறாங்க. அமுதனுடைய வீட்டுக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் இவங்க வந்து அமுதனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போய் அங்கே அவருக்கான ஆறுதல் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபேமிலிக்கு நீதி வாங்கி தரோன்றதை சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்னையில் மரணம் அடைந்த தனுஷ் அவருடைய வீட்டுக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் போயிருக்காங்க. அந்த இடத்துல தான் மக்களே அவங்கள வழிமறித்து கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க எந்த பதிலும் சொல்லாமல் அமைச்சர்கள் வந்து பொதுமக்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் பதிலே சொல்லாமல் அப்படியே ஓடினதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட மக்கள் கேள்விகளால் அவங்கள போட்டு துளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஒரு கேள்வி தான் அவங்க ரொம்ப முக்கியமாக முன் வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு போதைப்பொருள் சம்பவம் தொடர்பாக காவல்துறையிட்ட சொன்னனால தான் தனுஷ் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த கும்பலால் போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய அல்லது அந்த நெக்ஸஸ் இருக்கக்கூடிய கும்பலால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இன்றைக்கி எங்களுக்கு வந்து ரொம்ப அச்சமாக இருக்குது. நாங்கள் இதை போய் சொன்னோம் அப்படின்னா எங்களையும் கொள்ளலாம் பண்ணிடுவாங்களோ, எங்களை அடித்து கொண்டுருவாங்களோன்ற பயம் எங்களுக்கு இருக்குன்ற கேள்வி முன் வச்சுருக்காங்க. சிங்கப்படை அந்த படையும் நிறையா படையை வச்சுருக்கீங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு என்னவாக இருக்குது, மக்களினுடைய வாழ்க்கை மக்களினுடைய சேஃப்டி அப்படின்றது என்னவாக இருக்குது அப்படின்ற கேள்வி அங்கே கேட்டு தான் அமைச்சர்கள் வந்து விரட்டியடிக்கப்பட்ட அந்த சம்பவத்தையும் பார்த்தோம். அப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படின்றது எந்த வகையிலையும் சரியாக இன்னும் ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆகி எதுவும் நடக்கலை அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. எந்த குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக தாவேக்கா வைத்தாங்களோ அந்த குற்றச்சாட்டில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்களா இல்லையான்றதே தெரியல. வெறும் நாங்கள் ஊழல் ஒழிச்சிட்ருக்கோம், சிஸ்டமில் இருக்கிற கரப்ஷனை வந்து நாங்கள் நீக்கிட்டுருக்கோன்றதை சொல்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டும் அல்லது அந்த கிளைமும் எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா இன்றைக்கி கூட முதல்வருக்கான அந்த அறை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த டெண்டரில் முறைகேடு நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டை இன்றைக்கி சட்டசபையில் எழுப்பியிருக்காங்க. அப்போது எந்த குற்றச்சாட்டுக்கும் ஒரு உருப்படியான அக்கௌண்டபிலிட்டியோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ எடுத்துக்காமல் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அமுதனுடைய கொலை, தனுஷோட கொலை பற்றிலாம் பேசும்பொழுது உடனடியாக அவங்க கடந்த கால ஆட்சிக்கு போயிடுறாங்க. கடந்த கால ஆட்சிக்கு போய் ஜாஃபர் சாதிக் அவருடைய அந்த மெத்தம்ஃபெட்டமைன் அந்த கேஸை எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் கூட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சரியாக ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அவர் வந்து திமுகவை சேர்ந்தவனோடனே உடனடியாக அவரை கட்சியிலிருந்து நீக்கணும், அவரை வந்து கைது செய்தோம், அவர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். உங்களுடைய அமைச்சர் சரத் அவர் வந்து ஏதோ பொடியை வந்து நுணுக்கிட்டு இருந்தார், பாராஸ்டமால் அமைச்சர், அவர் வந்து என்னத்தை நுணுக்கிட்டு இருந்தார், அது உலகமே பார்த்துச்சு, அதில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற கேள்வி முன் வச்சிருக்காரு. அதற்கும் உரிய ஒரு பதிலை அவங்க எந்த இடத்துலையுமே தெரிவிக்கவே இல்லை. அமைச்சர் எழுந்துச்சு சம்மந்தம் இல்லாமல் என்னென்னமோ பேசிட்டு இருந்தார். அவர் ஊழல் அப்படின்றாரு, என்னென்னமோ பேசிட்டு கடைசி வரைக்கும் அது என்ன, ஏன் பண்ணார், ஏன் அமைச்சர் சரத் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்படலை, அதை வந்து தக் லைஃப்னு போடுறாரு, நொறுக்கிறாரு, நொறுக்கிட்டு அதில் 500 ஒரு ஒரு போதைப் பொருளை எப்படி பயன்படுத்தணுமோ அதற்கான எல்லா அம்சங்களும் அதில் ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் தெரியுது. அப்படி தெரியும் பட்சத்தில் ஒருத்தர் மேலே அந்த அலிகேஷன் அப்படின்றது வருது. அந்த அலிகேஷனை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அப்போ தான் அந்த அலிகேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு கேலி பொருளாக மாறுனுச்சு. அதுக்கு வந்து பாராஸ்டமால் மாத்திரை, குழந்தைய தூக்கிட்டு நான் வந்து ஸ்டேடியம் போயிருந்தேன், குழந்தைக்கு ஃபீவர் வந்துருச்சு, குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுக்காக நான் வந்து அதை நொறுக்கி நான் வந்து குழந்தைக்கு கொடுத்தேன் அப்படின்னு பயங்கர ஒரு யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு. அதை கொடுத்து ஒரு 2-3 நாட்கள்லேயே முதல்வருடைய ஒரு அப்பியரன்ஸ், அவர் முதல்வர் கூட இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, ஒரு நிகழ்ச்சியில் 2 பேரும் கலந்துக்கிட்ட அந்த வீடியோவும் வெளியாச்சு. அப்போது வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. அவர் மேலே நம்ம என்ன ஆக்ஷன் நீங்கள் எடுத்தீங்க அல்லது என்ன விசாரணைக்கு உட்படுத்துனீங்க, விசாரணையில் உங்களுக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியல. இந்தியாவே பார்த்தது, உலகமே பார்த்தது, தமிழ்நாடே பார்த்தது, எல்லாருமே பார்த்தாங்க. போதைப் பொருளுக்கு எதிராக என்றைக்கு அவர் முதல்வர் ஓடுறாரு ஒரு ரன்னு, ஒரு ட்ரக் ஃப்ரீயாக தமிழ்நாடை மாற்றணுன்றதுக்காக ஒரு மாரத்தான் நடக்கிற அன்றைக்கி தான் அமைச்சர் மேலே இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது எழுது. ஆனால் இதை ஒழுங்காக அரசு கையாண்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கையாளலை. இன்றைக்கி 2 மரணத்தை ஒட்டி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி உடனடியாக அப்படியே திருப்பி போடுற வேலையை தான் பார்க்குறாங்களே தவிர்த்து, ஆமாம் தவறு நடக்கிறது, அந்த தவறை நாங்கள் சரி செய்வோம், இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இவ்வளோ தூரம் ட்ரக் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ட்ரக்கோட ரூட் காஸ் இது தான், இந்த ரூட்டில் தான் வருது, அதை நாங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம், அல்லது ட்ரக்குக்கு எதிரான கேம்பெயினை இன்னும் தீவிரப்படுத்துவோம், ஸ்கூல்ஸில் தீவிரப்படுத்துவோம், இப்படின்ற எந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் அவங்க சொல்கிறதுக்கு முன்வரவே இல்லை. சட்டம் ஒழுங்கு இந்தளவுக்கு மோசமாக இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் ஆகுது, காவல் நிலைய மரணங்கள் அது தொடர்ச்சியாக அதிகரிச்சிட்டே வரதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு நாகர்கோவிலில் மரணம் அடைஞ்சதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்கார், ஒரு கோவில் பூசாரி ஒருவர் காவல் மரணத்தில் மரணம் அடைஞ்சிருக்கார் அப்படின்ற இந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டியும் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு வர்ற அந்த அபாயமும் நம்ம கண்ணு முன்னாடியே தான் நிற்குது. கடந்த ஆட்சியின் போது காவல்துறை மரணத்தால், போலீஸ் ப்ரூட்டாலிட்டியால் லாக்அப் டெத் நடந்த குடும்பங்களை அழைத்து வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை தாவேக்கா நடத்தினாங்க.
பார்ட்டி டிஃப்ரென்சஸ் அப்பார்ட் அந்த நடவடிக்கை அப்படின்றது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. சிவில் சமூகத்தில் ஒருத்தரை அடித்து கொலை செய்வது அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி தாவேக்கா செய்தது பலராலும் வரவேற்கப்பட்டது. அது அரசியலாகவே இருந்தாலுமே கூட ஒரு ஒரு ஸ்டேட்டினுடைய ஒரு ப்ரூட்டாலிட்டினால ஒரு உயிர் போயிருக்கு. அதை கண்டித்து அந்த ஃபேமிலி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை போடுறாங்க அப்படின்னா நிச்சயமாக வரவேற்கத்தக்கதுன்னு பலரும் வரவேற்றாங்க. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நடத்திய, அப்படி நீதியை கேட்டு பல நடவடிக்கைகளை மேற்கொண்ட தாவேக்கா அரசு இன்னைக்கு காவல் மரணங்கள் நடக்குது. முதல்வர் தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்லை. அந்த ஸ்டேஜில் கூட பேசியிருந்தார், என்ன ஒரு லாக்அப் டெத் நடந்தால் உடனடியாக சாரி கேட்டுருவார், தெரியாதுமா சாரிம்மா அப்படின்ற வார்த்தையை மட்டும் கேட்டுருவார். அந்த சாரி கூட சொல்ல முடியாத நிலையில தான் இன்னைக்கு முதல்வர் இருக்கார். அண்ட் நேற்று சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அது தொடர்பான டிஸ்கஷன் நடக்கும் பொழுது முதல்வர் அந்த இடத்துலேயே இல்லை, சட்டமன்றத்திலே இல்லை. இந்தியா டுடேவுடைய அந்த கான்க்ளேவை திறந்து வைக்க போயிட்டார். அப்போது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரழிஞ்சிருச்சு, சேஃப்டி இல்லை, பெண்களுக்கு சேஃப்டி இல்லை, பெண்களால் ஒழுங்காக போயிட்டு வர முடியல, தமிழ்நாடு முழுக்க படுகொலைகள் நடக்குது, பல இடங்களில் கொலைகள் நடக்குது, தமிழ்நாடு சேஃபாக இல்லை, அன்சேஃபாக இருக்குது அப்படின்ற ப்ராப்பகேண்டாவை தொடர்ச்சியாக தாவேக்கா புஷ் பண்ணாங்க. இன்றைக்கி நிஜமாகவே தமிழ்நாடு அந்த நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. இவர்கள்கிட்ட இருந்து ஆக்கப்பூர்வமாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனை இன்னும் சீரமைக்க ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. அன்னைக்கு பேசிய வாய்கள் எல்லாமே அப்படியே கமுக்கமாக அமைதியாக போயிட்டாங்க. நீ ட்ரக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெளிப்படையாக அமைச்சர் சரத் மீது குற்றச்சாட்டு இருக்குது. பெண்கள் பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா தாவேக்காவினுடைய எம்எல்ஏ மேலே குற்றச்சாட்டு இருக்குது. ரவுடிசம்னு எடுத்துக்கிட்டோன்னா சோளிங்கர் எம்எல்ஏ தாவேக்கா அவர் மேலே குற்றச்சாட்டு அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி அந்த கட்சியில் வெளிப்படையாக நேரடி குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட நபர்களே இத்தனை பேர் இருக்காங்க. இவர்கள் மீது எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படலை, இந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படலை. இதையே சரி செய்யாத நபர்கள் எப்படி தமிழ்நாட்டை சரி செய்வார்கள் அப்படின்ற அந்த கேள்வியும் எழுது. சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் மீது இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, அதை எந்த ஒரு ஸ்க்ரூட்டினிக்கும் உட்படுத்தலை. பெண்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்கன்றதுலேருந்து, பத்திரிகையாளர்களை தாக்கியிருக்காங்கன்றதுலேருந்து, போதைப்பொருள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதுலேருந்து பல குற்றச்சாட்டுகள் தாவேக்கா எம்எல்ஏக்கள் மேலேயே இருக்குது. அது எதுவுமே இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலை, வழக்கு பதிவு செய்து எந்த விஷயமும் நடக்கலை, எந்த டெவலப்மெண்ட்டும் அதில் இல்லை. சோளிங்கர் எம்எல்ஏ அந்த பத்திரிகையாளர் தாக்கின எம்எல்ஏ மீது மட்டும் வழக்கு போட்டிருக்காங்க. மற்றபடி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரத் மீது எந்த விசாரணையும் இது வரைக்கும் நடத்தப்படலை. அந்த அளவில் தான் இந்த ஆட்சி அப்படின்றது இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கி ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டர்ஸாக இருக்காங்க. அமைதியாக இந்த நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. இந்த கேள்வி முன்வைக்கப்படலை. தாவேக்காவுக்காக உயிரை கொடுத்து பேசிய வாயில் எல்லாமே மூடிடுச்சு. நடக்கிறத பார்த்துட்டு எந்த கருத்தையும் அவங்க தெரிவிக்கிறது கிடையாது. இன்னமும் முட்டு கொடுக்கறதுக்கு சிலர் இருக்காங்க. பட் அதை தாண்டி பெரும்பான்மையான நபர்கள் அடுத்த வேலைக்கு கடந்து போயிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை அப்படின்றது சந்திச்சிருச்சுட்டு இருக்கு. அமைச்சர்கள் இர்ரெஸ்பான்சிபிளாக அக்கௌண்டபிலிட்டி எடுக்காமல் தான் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. இதே நிலை தொடருமானால் எந்த அம்பை வைத்து அவங்க திமுகவை வீழ்த்தினாங்களோ அதே அம்பு மீண்டும் தாவேக்காவை நிச்சயமாக வீழ்த்திவிடும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நேற்று கூட ஒரு பெரிய பட்டியலையே வாசிச்சிருந்தார் திமுகவினுடைய பரந்தாமன் அவர்கள். தாவேக்கா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குது, எவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, எவ்வளவு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட்டையே அவங்க போட்டிருந்தாங்க. இது இப்படியே தொடருமானால் இதை இன்டர்வீன் பண்ணி சரி செய்யலைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை நிச்சயமாக தாவேக்கா சந்திக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட்டில் போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.